ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விபத்தில் மூளைச்சாவடைந்த கல்லூரி மாணவனின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. ஊரிசு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிலும் அரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேந்தர் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து ஏற்பட்டு மூளைச்சாவடைந்த நிலையில் அவரின் இருதயம் மற்றும் நுரையீரல் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கும் ராணிப்பேட்டை சிஎம்சி மருத்துவமனைக்கும் தானமாக வழங்கப்பட்டது. உலக சமாதானத்திற்காகவும் பாவ பரிகாரத்திற்காகவும் தூத்துக்குடி புனித பனிமய அன்னை பேராலயத்தில் ஜெபமாலை பேரணி நடைபெற்றது. பங்குத்தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் உட்பட ஏராளமான இறை மக்கள் பங்கேற்றனர். சென்னையில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு கழகத்தின் சார்பில் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பெரம்பூர் பகுதி மூலக்கடையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாபெரும் ஆணழகன் போட்டி நடைபெற்றது. 23 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட காந்திநகர் பகுதியில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய கொடியேற்று விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கொடி பவானியானது காந்திநகர் மற்றும் அந்தநேரபுரம் பகுதியில் உள்ள அனைத்து வீதிகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றதை தொடர்ந்து சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் 7 நாட்களுக்கு பிறகு தண்ணீர் வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். வனத்துறையினரின் அனுமதியை தொடர்ந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவி நீரில் ஆர்வத்துடன் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்திய நபர் கிருஷ்ணகிரியில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓசூர் அருகே சோதனைச் சாவடியில் சிப்காட் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது போதைப் பொருட்கள் கடத்தி வந்த கார் மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த சபீர் கான் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்து 150 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாநகராட்சி வாலிபால் மைதானத்தில் மாநில அளவிலான வாலிபால் போட்டிகள் நடைபெற்றது. கரூர், தர்மபுரி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 24 அணிகள் இப்போட்டிகளில் பங்கேற்ற நிலையில் கொடைக்கானல் ஜான் நினைவு வாலிபால் குழு அணி வென்று முதலிடம் பிடித்து கோப்பை மற்றும் 12,000 ரூபாய் ரொக்க பணத்தை வென்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.